ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மா மேலே நம்பிக்கை வச்சு என் வார்த்தைகளை கேட்க வந்த உனக்காகவே உன்னுடைய எல்லா குழப்பங்களையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்ல விடையை கொடுக்குறேன். எதிர்மறையாக எதையும் யோசிக்காம நேர்மறையாக யோசின்னு உனக்கு சொல்லியிருக்கேன் தானே. இப்போது நேர்மறையாக நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோட நான் சொல்லும் வார்த்தைகளை நீ கேட்கும்போது உன் அசைக்க முடியாத பக்திக்கு பலனாக உன் வாழ்க்கையில் இப்போ பல நல்ல விஷயங்கள் நடப்பதை உன்னால் உணர முடியும். எதுவுமே நீ என்ன நினைக்கிறியோ அப்படி தான் உன் கண்ணுக்கு தெரியும். உதாரணத்துக்கு, ஒரு மனிதர் நல்லவங்களாக இருக்காங்கன்னா பார்க்குற எல்லாருமே நல்லவங்களாக நல்ல விஷயங்களாக தெரியும். ஒரு மனிதர் கெட்டவராக இருந்தாருன்னா அவர் பார்க்குற கண்ணோட்டமும் அவர் பார்க்குற மனிதர்களும் எல்லாருமே தப்பானவங்களாக தான் தெரிவாங்க. அதனால் உன் மனசை பொறுத்து தான் உன்னை சுற்றி உன் வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும்ன்றத நீ தெளிவாக புரிஞ்சுக்கோ. எல்லா கர்ம வினைகளிலிருந்தும் உன்னை காப்பாற்றி நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு அமைச்சு கொடுக்கணுன்ற நல்ல எண்ணத்தோடு தான் இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். கண்டிப்பாக உன் குழப்பத்தையும் கஷ்டத்தையும் கவலைகளையும் போக்கி உனக்கான நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு தரேன். நீ எப்போதும் நேர்மறையான நல்ல சிந்தனைகளை வச்சுக்கோ. நடந்து முடிஞ்ச விஷயங்களையும் கடந்த கால நிகழ்வுகளையும் நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காத. எதிர்காலத்தை பற்றி பயப்படாமல் நிம்மதியோடு மகிழ்ச்சியோடு இந்த நிகழ்காலத்தில் எல்லா விஷயங்களையும் சரியாக செய்ய பழகு. சரியான மனோபாவத்தோட நல்ல எண்ணங்களோடு வாழும் உனக்கு எதிர்காலத்தை அழகாக சிறப்பாக நான் வடிவமைச்சு கொடுக்குறேன். என்னை பரிபூரண சரணாகதி அடைந்த உனக்கு இனி எந்த வகையிலும் மனக்கவலை வேண்டாமேன் செல்லமே. உனக்கு ஆறுதல் கூற யாரும் இல்லை, உனக்கு ஆதரவாக வந்து நிற்க யாரும் இல்லைன்னு தானே நீ கவலைப்படுற. உன் மனசில் போட்டு அழுத்திக்கிட்டு இருக்க அத்தனை கவலைகளையும் வருத்தங்களையும் இந்த வராகி அம்மா நான் அறிவேனேன்னு செல்லமே. யாருக்கும் தெரியாமல் நீ அழுகிறதும் எனக்கு நல்லா தெரியும். என்னதான் நீ மற்றவங்களுக்காக ஓடி ஓடி உதவி செஞ்சாலும் கடைசியில் உனக்கு தேவைன்னு வரும்போது யாரும் உதவி செய்ய ஆள் இல்லாமல் நீ ஏமாற்றத்தை மட்டும் பெறுகிறாய் என்பதும் எனக்கு தெரியும். கவலைப்படாத. உன் நல்ல மனசுக்கும் நல்ல உள்ளத்துக்கும் இந்த வராகி அம்மா நான் வந்து உனக்கு துணையாக இருந்து நீ எதிர்பார்க்கும் விஷயங்களை சிறப்பாக செஞ்சு தரேன். மேகங்கள் சூழ்ந்து கொண்டிருக்கும் நிலவு போல உன் துயரங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகி ஓடப்போகுது. நீ ஒளிர் நிலவாய் பிரகாசமாய் ஜொலிக்கப் போகிறாயின் செல்லமே. வாழ்க்கை எப்போதும் இப்படியே இருந்துருமோன்னு பயப்பட வேண்டாம். எதையும் மாற்றி தர்றதுக்கு எனக்கு ஒரு நொடி போதும். இத்தனை நாளாக என்னை நம்பி பிரார்த்தனை செய்து கொண்டிருந்த உனக்காக இப்போ உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதமான நல்ல விஷயத்தை நடத்தி தரப்போகிறேன். நீ எதிர்பார்த்த விஷயங்கள் இனி எந்த வகையிலும் தப்பி போகாமல் தவறி போகாமல் தாமதமாகாமல் அனைத்தையும் வெற்றிகரமாக உனக்கு நடத்தி கொடுக்குறேன் செல்லமே. உனக்கு ஏதாவது நல்லது நடக்கும்போது, யாராவது உதவி செய்யும்போது மற்றவர்களுக்கு நன்றி கூறும் பழக்கத்தை உருவாக்கிக்கோ. ஏன்னா நடக்கிற நல்ல விஷயங்களுக்கு நீ நன்றி சொல்லும்போது அந்த நன்றி உணர்வே உனக்கான அதிர்ஷ்டமான வாய்ப்புகளை கொண்டு வந்து சேர்க்கும். எப்போவுமே உன் வாழ்க்கையில் உனக்கு அமைஞ்ச நல்ல வாழ்க்கைக்கும் உனக்கு கிடைச்ச நல்ல விஷயங்களுக்காகவும் மனசார கடவுளுக்கு நன்றி சொல்லு. நன்றி சொல்ல சொல்ல அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடப்பதையும் பல பொன்னான வாய்ப்புகளையும் அதிசயங்களையும் உன் வாழ்வில் நீ பெறுவதையும் உன்னால் உணர முடியுமேன்னு செல்லமே. இப்போ நீ வாழ்கிற வாழ்க்கையை தாண்டி உனக்கு மனசுக்குள்ள ஒரு சில கனவுகள் இருக்குது. எப்படிப்பட்ட வாழ்க்கையை நீ வாழணும்னு நினைக்கிறேன்னு எல்லாமே எனக்கு தெரியும். பல வருட கனவாக இருக்கும் உன் வாழ்க்கையை உனக்கு சிறப்பாக நிறைவேற்றி உன் கைகளில் நான் ஒப்படைக்கிறேன். எந்த விஷயமும் மிக சுலபமாக கிடச்சிருச்சுன்னா அதன் அருமை பெருமை புரியாமல் போய்விடும். இப்போது நீ வாழும் வாழ்க்கையை கூட நான் உனக்கு மிக சிறப்பான முறையில் தான் அமைச்சு கொடுத்துருக்கேன். ஆனால் நீ என்னவோ அதை குறையாக குற்றமாக நினச்சிக்கிட்டு இருக்க. உன் வாழ்க்கை கூட பல பேருக்கு கிடைக்காம பல பேருக்கு அது வாழ்நாள் கனவாகவே இருக்குது. அதனால் முதல்ல உனக்கு கிடைச்ச வாழ்க்கையில் குறை சொல்லிக்கிட்டே இருக்காம அதை மகிழ்வோடு ஏற்றுக்கொண்டு வாழ ஆரம்பியேன்னு செல்லமே. உனக்கு கிடைச்ச அத்தனை விஷயங்களுக்காகவும் நீ எனக்கு நன்றி சொல்ல சொல்ல அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் இன்னும் நல்ல விஷயங்கள் நடக்கும். என்னையே நம்பி இருக்கும் உன்னை இந்த வராகி அம்மா ஒருபோதும் கைவிட மாட்டேன். என்னை விட்டுட்டா உனக்கு வேற யாரும் உதவி செய்ய ஆள் இல்லை. என்னை தவிர உனக்கு உதவி காட்டவும் வழிகாட்டவும் யாரும் இல்லைன்றதும் எனக்கு தெரியும். வெகுளியான அப்பாவி குழந்தையான நீ உன்னை அரவணைக்கவும் ஆதரவு செலுத்தவும் யாரும் இல்லாமல்
தனியாக தவிப்பதை பார்த்துட்டு தானே உன்னை அரவணைத்து கூட்டி செல்லும் தாயாக இருக்கணும்னு இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். நீ எப்போதும் எதிலும் உணர்ச்சி வசப்படாதே. உன் கவலைகள் எதுவும் இப்படியே இருந்துடாது. உன் வாழ்க்கையில் கஷ்டங்களும் நிலச்சிருக்க நான் விட்டுட மாட்டேன். கூடிய சீக்கிரம் உனக்கான சரியானது நிச்சயம் நடக்கும். முயற்சி செய்ய செய்ய உன் வாழ்க்கை நிச்சயமாக மாறும். நீ எப்போதும் எந்த விஷயத்திலும் கோபப்படாம மனசை அமைதியாக வச்சுக்கோ. உனக்கு எதிலும் நிதானமும் பொறுமையும் தேவை. அவசரப்பட்டினா அது ஆபத்தை தான் வரவழைக்கும் என்பதை புரிந்துக்கிட்டு நிதானமாக செயல்படு. பேசும் வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் ஒரு முறைக்கு இருமுறை பார்த்து பயன்படுத்து. வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பு போல வார்த்தைகளையும் ஒரு முறை விட்டுட்டா மறுபடியும் திரும்ப வராதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு சரியான வார்த்தைகளை பேச பழகு. நிதானமாக கவனமாக யோசித்து பேசும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். அவசரப்பட்டு கோபப்பட்டு பேசிட்டு அப்புறமா அதனால் வரக்கூடிய விளைவுகளை நினச்சி அவதிப்படாதே. நிதானம்தான் எப்போதும் உன் வாழ்க்கையை உயர்த்துங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. என் அன்பு செல்ல பிள்ளையான உனக்காக உன் வாழ்க்கையில் அனைத்தையும் நல்லபடியாக நான் இருக்கும்போது, நான் நடத்தி தரும்போது நீ எதுக்காக கவலைப்படணும்? ஏன் எனக்கு இவ்வளவு வேதனைகளும் சோதனைகளும், எனக்கு விடிவு காலமே வராதான்னு வருத்தப்படாத. பல பிறவிகளில் நீ செஞ்ச பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றார் போலதான் இந்த பிறவியில் நீ நல்லதையும் கெட்டதையும் கஷ்டத்தையும் சந்தோஷத்தையும் அனுபவிக்கிற. எப்போதும் எல்லா உயிர்களுக்கும் அப்படிதான். ஒவ்வொரு உயிரின் ஜனனமும் ஒவ்வொரு உயிர்படும் கஷ்டமும் சந்தோஷமும் அவர்கள் முன்ஜென்ம பிறவிகளில் செய்த பலனுக்கு ஏற்றார் போலதான் இருக்கும். இந்த வராகி அம்மாவை நம்பும் உனக்கு உன் விதி எப்படி இருந்தாலும் அதை நான் மாற்றி காட்டுறேன் என் செல்லமே. என்னை நாடி தேடி வந்த உனக்காகவே உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல பதிலை கொடுக்குறேன். அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்களும் மாற்றங்களும் வரும்படி உன் வாழ்க்கையை நான் அழகாக்கி தரப்போகிறேன். நீ எப்போதும் மனசில் எந்தவித சந்தேகமும் கொள்ள வேண்டாம். கூடிய சீக்கிரம் உன் கர்ம வினைகள் அனைத்தும் முடிந்து போகும். இதுவரை நீ பட்ட கஷ்டமும் துன்பமும் அவமானமும் கொஞ்ச நஞ்சம் கிடையாதுன்னு எனக்கு தெரியும். மற்றவங்க உன்னை ஏளன பார்வையும் பரிகாசமும் செய்ததெல்லாம் இப்போ முடிவுக்கு வரப்போகுது. யார் உன்னை கேலி பண்ணாங்களோ, யார் உன்னை கிண்டல் பண்ணாங்களோ, அதை நினச்சி நீ வருத்தத்தில் இருந்தியோ, அது எல்லாத்துக்குமே இப்போ ஒரு முடிவு வரப்போகுது. நீ நல்லபடியாக வாழ்கிறதுக்கு ஏற்ற சரியான நேரம் வந்துருச்சு. ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து இந்த வராகி அம்மா நிச்சயம் உனக்கு உதவி செய்வேன். நீயே சற்றும் எதிர்பாராத வகையில் உனக்கு பண வரவு அதிகரிக்கும். அமைதியும் மகிழ்ச்சியும் உனக்கு கிடைக்கும்படியும் நிரந்தர வருமானத்தோடு நீ மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் வாழும்படியும் இந்த வராகி அம்மா செய்ய போகிறேன். ஒளி தாங்கும் கற்கள் தான் மண்ணில் சிலையாக உருமாற முடியும். சாதாரண கல் சாதாரண கல்லாவே சாலையின் ஓரத்தில் விழுந்து கிடக்கும். ஆனால் ஒளியை வைத்து அடிக்கும்போது தாங்கிக் கொள்ளும் கற்கள் அழகான சிற்பமான சிலையாக மாறும். ஓ மனசுலையும் நீ வழிகளை தாங்கிக்கிட்டினா வாழ்க்கையை அழகான சிற்பம் போல சிறப்பாக உன்னால் வாழ முடியும் என் செல்லமே. என்னதான் வாழ்க்கை உனக்கு 1000 சோதனைகளையும் வழிகளையும் கஷ்டத்தையும் கொடுத்தாலும் இந்த வராகி அம்மா உன் கூட இருக்கேன்ற நம்பிக்கையோட நீ முன்னேறி போய்கிட்டே இரு. ஆணித்தரமான அசைக்க முடியாத மனதிறமும் நம்பிக்கையும் கொண்ட என் செல்ல பிள்ளையான உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன்னை காத்து உன்னை உயர்த்தி உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன். உன் வாழ்க்கை ஒளிரும்படியும் மலரும்படியும் இந்த வராகி அம்மா செய்ய போகிறேன். நீ எப்போதும் நேர்மறையான நல்ல சிந்தனைகளை உனக்குள்ள வச்சுக்கோ. என் பாதங்களை சரணாகதி அடைந்த உன்னை நான் எந்த சூழ்நிலையிலையும் விட்டு கொடுத்துட மாட்டேன் என் செல்லமே. தொடர்ந்து உன்னுடைய முயற்சியை செஞ்சுக்கிட்டே இரு. இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோன்ற குழப்பம் உனக்கு வேண்டாம். என் பாதுகாப்பு வளையத்துக்குள்ள தான் நீயும் உன் குடும்பமும் இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது என் செல்ல பிள்ளையான உன்னை அவ்வளவு சீக்கிரமாக நான் கஷ்டப்பட விட மாட்டேன். உனக்கு முன்னால் இருந்து நான் நிச்சயம் உனக்கு வழிகாட்டுவேன். நீ செய்யும் செயல்கள் யாவற்றிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி செய்ய போகிறேன். உன் கர்ம வினைகளையும் கஷ்டங்களையும் தீர்க்க இந்த வராகியமாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். ஓ நல்ல மனசுக்கு ஏற்றார் போல உனக்கான நல்ல விஷயங்களை செஞ்சு தரேன். உன்னிடம் இருக்கும் பயம் கவலை கோபம் விரக்தி என அனைத்து குணங்களையும் பொசுக்கி எரித்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். நம்பிக்கையோடு நீ இருந்தீனா உனக்கான எல்லா கஷ்டங்களையும் தீர்த்து உன் வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்கும்படி செய்வேன். நீ வேண்டியது நிச்சயம் உன் கைகளில் வந்து சேருவேன் செல்லமே.
குடும்பத்தில் இப்போ பிரச்சனை இருக்கு, எல்லாரும் உனக்கு எதிராக இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். நீ எப்போதும் சரியான ஒன்றை சிறப்பாக செய்யக்கூடிய ஆளாகவே படைக்கப்பட்டிருக்க. உன் குடும்ப உறுப்பினர்கள் வேணும்னா உன் கர்ம வினையை அழிக்க வந்தவர்களாக உன்னை கஷ்டப்படுத்தலாம். ஆனால் நீ எப்போதும் உன் கடமையை சரியாக செஞ்சுக்கிட்டே இரு. எந்த சூழ்நிலையிலையும் எதற்காகவும் கலங்கி நிற்காதே. உன்னுடைய உண்மை ஒரு நாள் எல்லாருக்கும் புரிய வரும். உன் அன்பு எவ்வளவு பெரியது என இந்த உலகமும் இந்த குடும்பமும் புரிந்து கொள்ளும்படி நான் செய்கிறேன். நீ என்னிடம் உன் வாழ்க்கையை ஒப்படைச்சிட்டு உன்னுடைய கடமையை மட்டும் சரியாக செஞ்சாலே இந்த ஊரும் உலகமும் உன்னை புரிஞ்சுக்கிட்டு போற்றி பாராட்டும்படி தள்ள தூக்கி வச்சு கொண்டாடும்படி எல்லாவற்றையும் நான் நடத்தி முடிப்பேன் என் செல்லமே. குடும்பத்தை எப்படி உயர்த்துவது, எப்படி காப்பாற்ற போகிறோம், என்ன செய்ய போகிறோம், சரியான நல்ல வேலையும் நிரந்தரமாக பெரிய வருமானமும் நமக்கு இல்லையே அப்படின்னு மூழ்கி போய் துன்பத்தில் வருத்தத்தில் மூழ்கி கிடக்கும் உன்னை காப்பாற்றவும் கைகொடுக்கவும் நான் வந்துட்டேன் என் செல்லமே. மன நிம்மதியை இழந்து தவிக்கும் உனக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளும், கடன் பிரச்சனை, பணப்பிரச்சனை, மன கஷ்டம், அது இதுன்னு அனைத்தும் எனக்கு தெரியும். நீ செய்ய வேண்டியது கடினமாக உன் திறமையை பயன்படுத்தி சரியாக முறையில் உழைப்பை செய்வதுதான். ஏன்னா கடினமான உழைப்பு போதாது, திறமையான உழைப்பும் முக்கியம். கடினமாக உழைச்சிக்கிட்டு முயற்சி செஞ்சுக்கிட்டு திறமையை பயன்படுத்தும் போது, என் நாமத்தை சொல்லும்போது உன் குழப்பங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் தானாகவே தீர்வு கிடைச்சிடும். சரியான நல்ல வருமானமும் உனக்கு தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்ற நல்ல வேலையையும் இந்த வராகியம்மா உனக்கு அமைச்சு கொடுக்குறேன். உன்னுடைய கடன்கள் முழுவதும் அடைபெற்று சீரும் சிறப்புமான வாழ்க்கையை நீ வாழும்படி நான் செய்கிறேன். நீயே சற்றும் எதிர்பாராத விதத்தில் உனக்கு பண வரவு அதிகமாக வந்து சேரும். நீ எப்போதும் வாழ்க்கையில் தோல்வியை பார்த்து துவண்டு போகாதே. முதல்ல அழுகிறத நிறுத்து. உன் அழுகையால் இங்கு எதுவும் மாறப்போறதில்லை. நீ சிந்திய கண்ணீர் துளிகளை எல்லாம் துடைத்தெறிந்து உன் வாழ்க்கைக்கான வெற்றியை ஏணியாக நான் போட்டு காட்டுறேன். ஏணி மீது அரியேறி வெற்றி பயிற்றை தொற்றுவிடு என் செல்லமே. வெற்றி கயிற்றை தொட்டு வெற்றி மாலையை நீ சூடிக்கொள்ளும்படி இந்த வராகியம்மா உனக்கு துணையாக நிற்க போகிறேன். உன் வாழ்க்கையில் நடந்த கஷ்டமான மோசமான விஷயங்களில் இருந்து நீ கற்றுக்கிட்ட பாடத்தை வச்சு அடுத்த முறை சரியாக கவனமாக முயற்சி செய். நிச்சயம் நீ வெற்றி பெறும்படியும் உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும்படியும் இந்த வராகி செய்கிறேன்.